ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேனிஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, அவரைக்காய் கேரட் பொரியல் எப்படி பண்ணலான்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். பொரியல் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா கடுகு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அப்புறமா 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பயிரை நான் 30 நிமிஷம் ஊற வச்சு எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா கொஞ்சம் அவரைக்காய் 2 கேரட்டை நான் வாஷ் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். உப்பு அந்த காய்கறியில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன், கேரட் அவரைக்காய் வேகிறதுக்காக. தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வைங்க. நம்ம ஊற்றிருக்க தண்ணியெல்லாம் வற்றி கேரட் அவரைக்காய் நல்லா வேகட்டும். இடையில ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுக்கோங்க, வெந்துட்டான்னு செக் பண்ணிக்கோங்க. 10 நிமிஷம் ஆகிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், நம்ம ஊற்றிருக்க தண்ணியெல்லாம் வற்றி அவரைக்காய் கேரட் எல்லாம் நல்லாவே வெந்துட்டு. இந்த சமயத்தில் உப்பு செக் பண்ணி பாருங்கள். எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது, ஸோ நான் இந்த சமயத்தில் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கடைசியாக நான் கொஞ்சம் தேங்காவை துருவி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, அவரைக்காய் கேரட் பொரியல் ரெடி ஆகிட்டு. இதை நீங்கள் சாதம் வெரைட்டி ரைஸுக்கு கூட வச்சு சாப்பிட்லாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேனிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.